1.5 டன் மட்டை கிடக்கும். சரி. இதை வச்சு இந்த 6 மாசத்தை நீங்க வந்து ஓட்டிடுவீங்களா? கண்டிப்பா இது வந்து காணாது. மழை வராத காரணத்தினால இதுக்குள்ள இப்படி வேஸ்டேஜ் ஆகிருக்கு. நம்ம வந்து ஒரு 30 பனையா 40 பனையா ஏறி கொடுக்கறதோட நம்ம வேலை முடிச்சுட்டு மற்றபடி அதை கருப்படியாக்கி காசாக்குறது பொண்ணாக்குறதுலாம் வீட்டோட பொம்பளைகளோட திறமை தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வருஷம் 2 மாதம் டிலே ஆன காரணம் என் பொண்டாட்டி தான். நாங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸாக லவ் பண்ணோம். அடுப்பில் ஊற்றி காய்க்கிற அளவுக்கு பதினீங்கன்னா குறைஞ்சது 8 நாள் 10 நாள் 15 நாள் கூட ஆயிரும். இதுதான் வந்து என்னோட வசந்த மாளிகை. பதினி இருக்கிற அருவாப்பெட்டி, இது அந்த போட்டேரி எல்லாமே இதில் அடுக்கி வச்சுருக்கோம். இன்னும் ரெடி ஆகலை. இல்லாட்டா இதில் கருப்பட்டி போடுறத உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 1 வீக் அப்புறம் வேணா கூட 1 வீக் என்ன 2 வீக் அப்புறம் தான் காட்ட முடியும். கருப்பட்டி வந்து இதில் போட முடியும். ஆனால் இந்த பனையினால தான் நாங்கள் நல்லா இருக்கோம். இந்த பனையால் தான் நாங்கள் உண்மைக்கும் நல்லா இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பனையேரி. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனங்காட்டுக்குள்ள வந்து செட்டிலாக வந்தாச்சு. 6 மாதம் தொழில் வந்து முடிஞ்சதுனால ஊரில் மற்ற தொழில் பார்க்கும். நான் வந்துட்டு சம்திங் ஆட்டோ ஓட்டுறேன், அப்புறம் மீனுக்கு போவேன், இந்த மாதிரி மற்ற வேலைக்கு போயிடுவேன். அதனால் ஒரு 6 மாதமாக அந்த சேனலில் நம்ம வர முடியாமல் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பணம் இருக்க பனங்காட்டு இந்த சுற்றி காட்டுமா பனங்காடு பனைப்புள்ள எப்படி இருக்குது பார்த்துங்க. இதுதான் இனிமே வந்துட்டு நம்ம பணம் இருக்க ஸ்டார்டிங் வந்துருச்சு. நாளைக்கு வந்து பணம் இருக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்துட்டு எப்படின்னா ஒரு நாள் முன்னக்கூடியே வந்து தங்கி இந்த காடை வந்து சுற்றி இந்தந்த பனையில் எவ்வளோ பால் இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு மார்னிங் வந்து பணம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் அந்த சேனலில் வரல. எப்படின்னா பணம் சீசன் தொடங்கி இன்னும் 2 மாதம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப டிலே ஆகிட்டேன். அதனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் திருமணம் அந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. வேறு ஒன்றும் கிடையாது. இனிமேல் இந்த சேனலில் உங்களுக்கு அந்த மாதிரி கடிப்பு நிறைய பேர் கடிப்புலாம் கேட்டுக்கிருந்தீங்க. அளவு பண கம்பு, பருவ பண கம்பு அதெல்லாம் நம்ம நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தோம். கொடையில் நிறையா பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி டைரெக்டாக கால் பண்ணி இந்த மாதிரி வாங்கியிருந்தவங்களுக்குலாம் நிறையா அனுப்பிவிட்டோம். உங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி கடிப்பு இந்த மாதிரி நம்ம ஏரியாவில் நிறையா இருக்கும். வாங்கி யாருக்குனாலும் பண்ணலாம். எதுனாலும் தம்பிகிட்ட கேளுங்க, உங்களுக்கு பண்ணி தந்துடலாம். இங்கே பின்னாடி இருக்கலாமா மட்டை? ஆமாய்யா. ஏன் இந்த ஓலை மட்டெல்லாம் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கல? இது எதுக்கு? இதெல்லாம் நம்ம இனிமே பணம் அறுத்து இடுக்கி பாலையில் பதினி ஏறி அந்த பதினியை அந்த பதினியை காய்க்கிறதுக்கு இவ்வளோ மட்டை. இந்த இதில் கிட்ட ஒரு 1.5 டன் மட்டை கிடக்கும். சரி. இதை வச்சு இந்த 6 மாதத்தை நீங்கள் வந்து ஓட்டிடுவீங்களா? கண்டிப்பாக இது வந்து காணாது. இதுவும் கொஞ்சம் அப்புறம் அந்த சம்திங் இந்த கருவேல மரம் இந்த மாதிரி இதில் பட்டு போன மரங்கள் இருக்குல்ல, ஆமாம், அந்த மரத்துகளில் நிறைய வேஸ்டேஜ் கிடக்கும்ல, அதை எடுத்து நம்ம வந்து பதினி காய்ச்சிக்கிடுவோம். சரி. அதனால நம்ம வந்துட்டு இந்த கருவேல மரங்களை அதிகமாக தவிர்க்கிறது நல்லது. இந்த மரங்கள் இருந்துட்டுனாலே பாதி பனையில வந்து தெம்பா வளர விட மாட்டேங்குது. இந்த வருஷம் சம்திங் நிறையா மழை கிடையாது. பனையில் பாலையுமே ரொம்ப டிலே வருது. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி பணம் எடுத்தவங்களுமே மேக்ஸிமம் 10 பனை 15 பனையை தாண்டி யாருமே செய்யலை. இந்த டைமில் நான்லாம் போன வருஷம் இதே மாதம் நான் ஒரு 30-35 பனைக்கிட்ட இந்த டைமில் செய்திருந்தேன். ரீசன் அதான், மழை இல்லை, ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அந்த வருஷம் ஏதாவது நம்ம பண்ணி எப்படியாவது மேலே வரணும். அதுக்கு இறைவன் தான் கை கொடுக்கணும். இன்னும் மழைகளை தண்ணி நிறையா வந்தால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, இது வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு சஸ்பென்ஸாக ஒன்று காட்டுறேன் பாருங்கள். விடலி அதில் வந்து பதினி காய்க்கிறது எப்படி, அந்த அடுப்பு எப்படி, நீங்கள் வந்துட்டு பதினி காய்க்கும் போது பார்த்துருப்பீங்க, உள்ள தீ எரியும் போது பார்த்துருப்பீங்க. அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்பயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. என் வீடு எப்படி, நான் அந்த 6 மாதம் அந்த காட்டுக்குள்ளே நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். மாமா, இப்போ இந்த பனை ஓரத்தில் பனை காஞ்ச கொட்டை இருக்குல்ல, வேஸ்டேஜ், இதெல்லாம் வந்து கூட்டி எரிச்சிருக்கலாம்ல. இது இப்போ எல்லாருக்கும் கைக்குள்ள தானே கிடக்குது, வேஸ்ட்டு தானே. ஒன்று சொல்கிறேன், இது வந்து பனம்பழம். இந்த கொட்டையை வந்து நம்ம வந்து கிள்ளி பிதைக்க போட்டோம்னா மழை வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா இதுலேயே அது கிழங்கு மாதிரி வந்து இந்த குட்டி வடலியா அந்த இருக்கு பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியுதா? ஆமாம், அந்த மாதிரி வடலியா வந்து பனைமரமாக ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மழை வராத காரணத்தினால இதுக்குள்ளே இப்படி வேஸ்டேஜ் ஆகிருக்கு. இதை வந்து நமக்கு வேஸ்டேஜ்னு சொல்கிறத விட இதை நம்ம மொத்தமாக கூட்டி முன்னாடி சொன்ன பார்த்தியா, அந்த மட்டை எதுக்குன்னு நீ கேட்டல, அந்த மட்டையோட சேர்ந்து இதையும் போட்டு எரிச்சோம்னா நல்ல தணல் கங்கலாக கிடக்கும். கருப்பட்டி காய்க்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தணல் அதிகமான தணல் வந்துடும். அப்படிங்கும்போது ஒரு கருப்பட்டி வந்து வேகமாக அதிகமான தீ போட தேவையில்ல. 4 இதை அள்ளி போட்டாலே அந்த ஹீட்லேயே கிடந்து நமக்கு ஈஸியான ஒரு முறையில் இது வந்து
நமக்கு வந்து பனையில் வந்து எதுவுமே அழிவு பொருள் எதுவுமே கிடையாது, எல்லாமே நமக்கு யூஸ் ஆகிற பொருள் தான். மட்டையாக இருக்கட்டும், ஓலையாக இருக்கட்டும், இந்த ஓலைலாம் நம்ம விடுலி கட்டுறதுக்கு உங்களுக்கு அந்த விடிலி வச்சு மேலே காட்டுறேன். அந்த விடுலியை நான் காட்டுறதுக்கு முன்னாடி அதை எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லுங்களா? ஆமாம். ஆனால் ஓலை அந்த இருக்கு பாருங்க, பனை மரத்தில் எப்படி இருக்கு ஓலை, விரிஞ்ச ஓலை. ஆமாம். அந்த ஓலையை விட இந்த ஓலை எப்படி இருக்கு? இது நிறைய இருக்கு. நம்ம சேனல்ல வந்து நீங்க நிறைய பனை ஓலை மிதிக்கிற வீடியோலாம் பார்த்துருக்கீங்க. அந்த ஓலை மிதிச்ச ஓலை இப்படி தான் இருக்கும், நல்ல சதுரமா அகலமா, எந்த ஒரு ஓட்டையும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இதை வச்சு நம்ம பண்ணும்போது நம்ம எண்ணெல் போடுறதுக்கோ எதுக்கோ, ஏசி காற்றை நீங்கள் வீட்டுக்குள்ள இருந்து நிறைய ஏசி காற்று தான் பார்த்துருப்பீங்க. நம்ம பனங்காட்டுக்குள்ள உட்காந்து இந்த ஓலையில் காற்று வரும்போது அவ்வளோ ஒரு கூலிங்காக அப்படி பனங்காட்டு வாழ்க்கைலாம் எப்படி சொல்கிறதுக்கு ஆழ்த்தரில் நான் காட்டுறேன். பனை பதனி எல்லாம் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க பெரியவர்களுக்கு அம்மா அப்பா தங்கச்சி இந்த மாதிரி எல்லோரும் போய் அந்த கருவை காட்டு கொஞ்சம் கருவை அந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையும் கூட்டி பறித்து நமக்கு வந்து பதனி காய்க்கிறதுக்கு நம்ம வந்து பதனி ஏறி கொடுக்குறது தான் நமக்கு வேலை. நம்ம வீட்டில் உள்ள பொம்பளையாளுக்கு தான் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ அது வந்து அவங்க தான் கருப்பட்டியாக காய்ச்சி உரைச்சி எடுக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு 30 பனையா 40 பனையா ஏறி கொடுக்குறதோட நம்ம வேலை முடிச்சுட்டு மற்றபடி அதை கருப்பட்டியாக்கி காசாக்குறது பொண்ணாக்குறதுலாம் வீட்டோட பொம்பளைகளோட திறமை தான். அவங்களெலாம் நம்ம குறைச்சி பேசுறதுக்கு வேலையே கிடையாது. வாங்க உங்களுக்கு விடுதலை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வருஷம் 2 மாதம் டிலே ஆன காரணம் என் பொண்டாட்டி தான். நாங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸாக லவ் பண்ணோம். லவ் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகி கொஞ்சம் கை கூடி வர்ற நேரத்தில் கல்யாணம் அது இதுன்னு கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு, அதனால டிலே ஆகிடுச்சு. இதுதான் என் ஒய்ஃபு. மேரேஜ் ஆகி 1 வீக் தான் ஆகுது. நாங்கள் வந்து பனசீவை வந்துவிட்டோம். பனங்காட்டுக்குள்ளே நானும் என் ஒய்ஃபோட கூப்பிட்டு வந்துட்டேன். 1 வீக் தான் ஆகுது, நான் பனசீவை கூப்பிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து நான் 15 ஏறேன்னா என் 15 காய்க்கிறது என் பொண்டாட்டி தான். இவங்க தான் என் பொண்டாட்டி. ஹாய் சொல்லு எங்கள் சேனலுக்கு. சரி போங்க, போய் தண்ணி எடுங்க, நமக்கு குளிக்கணும். இவ்வளவு படிச்சும் நாங்கள் தொழிலை ஏன் விடலை அப்படின்னா, அந்த தொழில் எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் பணச்சுனால நீ என்ன நினைச்ச மச்சான் பணச்சுறாங்க ஏன் சொல்றீ மச்சான், நீங்க எது பண்ணாலும் எனக்கு பிடிக்கும் மச்சான், ஏதாவது சொல்லு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விடுதலையை பார்ப்போம். இதுதான் வந்து நம்ம இந்த வருஷம் விடுதலை கட்டினது. விடுதலை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி கட்டிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அது நம்ம 24 ஹவர்ஸும் அது அனல்லே இருக்கும். பார்த்துக்க, அந்த இடமே கருப்பாகி கரியாகி அது ஒன்று வச்சிருக்கலாம். ஆனால் நம்ம அதிகமான இது வெப்பம் தாங்கிறதுனால அது கருப்பாகிடுது. அதனால் வருஷம் நம்ம வந்து விடுதலையை வந்து புதுப்பிச்சிருவோம். நாங்கள் வந்து இந்த வருஷம் புதுப்பிச்சு கட்டிட்டோம். நம்ம காட்டினோம் இல்லையா ஃபஸ்ட்டு அந்த ஓலையை வச்சு ஒவ்வொன்றா வச்சு அந்த வீடை அவ்வளோ அழகாக கட்டியிருப்போம். உள்ளே ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் வெள்ளமே வந்தாலும் வீட்டுக்குள்ளே வராது, அந்த அளவுக்கு கட்டியிருப்போம் வீடை. வாங்க வீட்டை போய் காட்டுறேன். இதான் நம்ம வீடு எப்படி சொல்கிறேன், வாசல் கதவு காற்றோட்டமா இருக்கிற வாசல் இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எதுக்கு அப்படின்னா, இந்த ஆடு மாடு உள்ள போது நம்ம ஏறி வைக்கிற பதனியை பிடிச்சிடக்கூடாதுன்னு தான் இருந்தது, மற்றபடி வேற எதுக்கும் கிடையாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள போய் நம்ம வீடு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் குனிஞ்சு தான் வரணும் பார்த்துக்குங்க. இது வந்து நம்ம பதனி காய்க்கிற அடுப்பு பார்த்துக்க. போன வருஷம் கொஞ்சம் பேச்சு ஒர்க் பார்க்கணும், லைட்டா அந்த இதுல இடிஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து நம்ம பதனி ஏறதுக்குன்னு எப்படி பார்த்தாலும் ஒரு 8 நாள், குறைஞ்சது 8 நாள் ஆயிரும். நம்ம பதனி வந்து அந்த அடுப்புல ஊற்றி காய்க்கிற அளவுக்கு பதனி என்ன குறைஞ்சது 8 நாள் 10 நாள் 15 நாள் கூட ஆயிரும் ஒவ்வொரு வருஷம். இந்த வருஷம் எப்படின்னு நமக்கு தெரியல, அது இறைவன் பார்க்க தான். இது நம்ம பார்த்துக்கலாம். அதுக்குள்ள நம்ம வீட்டில் உள்ள பெரிய ஆளுக்கு வந்து இதை பேச்சு ஒர்க் பார்த்துருவாங்க. நம்ம வந்து இந்த இதில் கொஞ்சம் காத்தோட்டமா, எப்படின்னா அந்த தீ அனல் அதிகமாக வரும், அது கொஞ்சம் அப்படியே காத்தோட்டமா வெளியில் போகிறதுக்கு. இந்த குட்டியாக இதில் ஒரு சாப்பு மாதிரி நல்லா க்யூட்டாக இருக்கும் பார்த்தா. இதில் வந்து நம்ம அண்டாவை இதில் இறக்கி வச்சு இதில் தான் கருப்பட்டி வச்சு கிண்டி வச்சு உள்ள வச்சு கருப்பட்டி ஊத்துற இடம் இந்த மாதிரி. இவ்வளோதான் எங்கள் வாழ்க்கை காட்டுக்குள்ள. நல்லா ஜாலியாக இருக்கும். ஒரு 6 மாதம் எவ்வளோ ஜாலியாக இருக்குமோ அது அளவுக்கு நம்ம கஷ்டமும் இருக்கும். பயணி ஏறணும், பயணி காய்க்கணும், எல்லா வேலையும் கடைசி பனைக்கு வந்ததுக்கப்புறமும்
இன்னும் அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். காலையில் பனைக்கு போகும்போது இன்னும் ஏறணுமே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். வாங்க எங்கள் வீட்டையும் காட்டுறேன், நாங்கள் தங்கி இருக்கிறது தூங்குறது. இது வந்து பகல் டைம் நம்ம எல்லா பக்கமும் இருந்து காற்று வர்றதுனால நல்லா ஓப்பன்னா விட்டாச்சு. நல்லா இது வந்து எண்ணல் கூட மாதிரி போட்டு. ஓகே. யாருங்க இப்போ வந்து அதிகமாக கீழே படுக்கிறது இல்லை. வீட்டில் ஒரு 6-7 கட்டில் தான் இருக்குது. எல்லாம் ஃபேமிலி கொஞ்சம் அந்த அக்கா பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்க எல்லாரும் வந்த உடனே சின்ன பிள்ளையில மண்ணில் போட்டு உருட்ட முடியாதுல்ல, அதனால கட்டில் வாங்கி போட்டாங்க. அது வந்து கட்டில் இது இன்னைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்றதுனால இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ணி வைக்கல. இன்னொரு 1 வீக் ஆயிடுச்சுன்னா நமக்கு பழகிடும். பொருள்லாம் அப்படி இப்படியே கிடக்கு. இந்த இருக்கு பாருங்க, இதெல்லாம் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வந்து காலில் கட்டுற கால்வார். இது வந்து இதா நம்ம காலில் கட்டுற கால்வார். இது வந்து புதுசாக வாங்கியிருக்கோம். இனிமே வந்துட்டு பணம் ஏற போகும்போது தான் இதை காலில் கட்டிகிட்டு ஏறேன். நாளைக்கு மேக்ஸிமம் பணம் இருக்க போகும்போது இதை கட்டிட்டு போவேன். கண்டிப்பாக அதை போகும்போது உங்களுக்கு வீடியோவை பண்ணுறேன். இதுதான் வந்து என்னோட வசந்த மாளிகை. எப்படின்னா எல்லாரும் ஓலையில் போட்டிருக்காங்க. நான் வந்து மழை வந்தாலும் ஒழுகக்கூடாது, எந்த ஒரு இதுவும் வரக்கூடாதுன்னு சீட்டு போட்டு எங்கள் வீட்டில் சண்டை போட்டு வாங்கினேன். ஆனால் இது தூங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளோ காண்டான விஷயம். அவ்வளோ வைக்கையும் என் மேலே தான் இருக்கும். எனக்குலாம் ரொம்ப டயர்டாக இருக்கும். இங்கே காட்டுக்குள்ள வந்து கொசு கடிக்கக்கூடாதுன்னு வலையை போட்டிருந்தேன். அந்த வலையை கூட போன வருஷம் பனைத்து முடிஞ்சது எப்படா முடியுன்ட்டு வீட்டுக்கு ஓடி இருந்துருக்கு. அந்த வலையை கூட எடுத்துக்குவேன். இனிமேல் இந்த வலை பயிற்சி அடுத்து நெக்ஸ்ட் வேறு வலை தான் வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளோட கிச்சனு. அவ்வளோதான். இது வந்து சிம்பிளாக சோறு பொங்குறது குழம்பு வைக்கிறதுக்குன்னு ஒவ்வொரு அடுப்பு தனியாக. இது இவ்வளோதான் நம்ம கிச்சனு. இது வந்து நம்ம தூங்குற இடம். உள்ள வந்து இதுதான் நம்ம வந்துட்டு தூங்குற இடம். இப்போ வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ணல, கண்டிப்பாக பண்ணிடுவோம் அடுத்து. இந்த வீடு வந்து நம்ம பதனி வந்து கொஞ்சம் காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு வீக் ஒன் டைம் இல்லாட்டா 2 வீக் ஒன் டைம் தான் வந்து கருப்பட்டி எடுக்க வருவாங்க வியாபாரி வந்து. அதனால நம்ம வந்து கருப்பட்டியை சேகரிக்கும் போகும்போது மழையில் எந்த இதுவும் வந்து நனைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இதுக்கு மட்டும் நம்ம சீட்டு போட்டோம். ஏன்னா ஒழுகிச்சு அப்படின்னா கருப்பட்டியில் பட்டுருச்சுன்னா ரொம்ப கருப்பட்டி நஷ்டமாயிடும் நமக்கு. அதனால நம்ம வந்துட்டு இதுக்கு மட்டும் இப்படி பண்ணிட்டு இருக்கு. இந்த இருக்கு, இதில் தான் நம்ம கருப்பட்டி போடுற இடம். இதில் வந்து கருப்பட்டி இப்போதைக்கு இல்லை. இது வந்து நான் பதனி இருக்கிற அருவாப்பெட்டி, இது அந்த பொட்டேரி எல்லாமே இதில் அடுக்கி வச்சுருக்கோம். இன்னும் ரெடி ஆகலை. இல்லாட்டா இதில் கருப்பட்டி போடுறத உங்களுக்கு வந்து இன்னொரு 1 வீக் அப்புறம் வேணா கூட 1 வீக் என்ன 2 வீக் அப்புறம் தான் காட்ட முடியும். கருப்பட்டி வந்து இதில் போட முடியும் அந்த அளவுக்கு. மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை. நீங்கள் மற்ற பொருள் எல்லாமே உள்ளே தான் வச்சுருப்போம். இது இந்த சைடு வந்து நாங்கள் பூஜை ரூம் மாதிரி நல்லா செட்டப்பாக வச்சு நல்லா பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 6 மாதம் தண்ணிக்கு வந்து எங்கிட்டுமே போக தேவையில்ல. பியூர் வாட்ரு. நம்ம மினரல் வாட்ரு தண்ணி எப்படி இருக்கும் அதுக்கு டப்பு கொடுக்கும். இந்த தண்ணி அவ்வளோதான் இருக்கும். நமக்கு பக்கத்தில் கடல் இருக்குது. கடல் இருந்தாலும் தண்ணி எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்க, தெரியுதா? இதுதான் இவ்வளோதான் தண்ணி. எங்களுக்கு வந்துட்டு 6 மாதம் தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது. இதுதான் வீடு. எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான், அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு இவ்வளோ பக்கத்தில் கடல், பக்கத்தில் நல்ல தண்ணி. என்ன ரீசன்னு எப்படி சொன்னால் எல்லாரும் சொல்கிறாங்க இந்த பனை மரம் சுற்றி இவ்வளோ இருக்கிறதுனால தான். அந்த பனை மரம் தான் இந்த நீரை நிலத்தடி நீரை சேகரித்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதை பற்றி என்னன்னு தெரில. ஆனால் இந்த பனையினால தான் நாங்கள் நல்லா இருக்கோம். இந்த பனையால் தான் நாங்கள் உண்மைக்கும் நல்லா இருக்கோம். அதனால் இந்த பனையை அழிய விடாமல் காக்கிறது இந்த பனையர்களுக்கு உடையப்பட்டது. கண்டிப்பாக இதை நாங்கள் அழிய விட மாட்டோம். இது எங்கள் அப்பா காலத்துக்கு, எங்கள் அப்பாவோட எங்கள் அப்பா காலத்துக்கு அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அவங்க காலத்துக்கு அப்புறம் நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கள் காலத்துக்கு அப்புறம் யார் பார்க்காங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக பார்ப்போம் என்ன நடக்குன்னு. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உழைக்க வச்சிட மாட்டாங்களா எங்கிட்டாவது ஒரு வழியில். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 6 மாதம் நம்ம இதான் நம்ம வீடு, இதான் இது. வெளி உலகத்துக்கு அவ்வளோ நம்ம தெரியவே மாட்டோம். இருக்கிறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. நம்ம வந்து சாப்பாட்டுக்கு திங்ஸ் வாங்கினா வீக்லி 1 டைம் மட்டும் வீட்டில் உள்ள அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒரு ஆள் போய் வீக்லி 1 டைம் மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இந்த 6 மாதம் ஃபுல்லாக நமக்கு இதுதான். எனக்கு 6 மாதம் நம்ம வெளியில் சுற்றினதை விட இதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளோ இயற்கை காற்று, எந்த ஒரு சட்டம் எதுவுமே இல்லை, நல்ல ஃப்ரீடமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என் ஃபேமிலி, குட்டி ஃபேமிலி தான். ஆனால் மனசுக்கு நல்ல நிறையா சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.
பாய் பாய்.